OnePlus 13ல நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய OnePlus டிவைஸ்ல Oxygen OS 15 இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கேலரியில போட்டோ எடிட்டிங்ல நிறைய ஏஐ ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து ஏஐ டீடைல் பூஸ்ட். நீங்க எடுக்கக்கூடிய போட்டோஸோட குவாலிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஏஐ டீடைல் பூஸ்ட் மூலமா அதோட குவாலிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏஐ எரேசர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ண ஏரியாவை நீங்க ரிமூவ் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு லைனை வந்து நீங்க பெயிண்ட் பண்ணி அதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பீப்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த எடுத்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னு நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரே பட்டன் தான் தட்டி விட்டா போதும். டக்குன்னு ஸ்கேன் பண்ணி ரிமூவ் ஆல்னு கொடுத்தோம் அப்படின்னா அங்கே யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமாவும் டீட்டெயிலை வந்து அது பாட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நம்ம அன்பிளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஐ எடிட்டரில் போய் ஏஐ அன்பிளர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜை ஸ்கேன் பண்ணி பிளர்ரா இருக்க போட்டோ ரொம்ப ஷார்ப்பா கிளியரா கிறிஸ்பா கொண்டாந்துருது. இது வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வந்து எடுத்த பால்கனி கண்ணாடிக்கு முன்னாடி வந்து எடுத்த ஒரு போட்டோ. கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை ரிமூவ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஐ ரிமூவர்ல ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேசர் இருக்கு. ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் இல்லாத ஒரு கிளியரான போட்டோ நமக்கு இருக்கு. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இந்த இடம் மட்டும் கிடையாது, இன்டெலிஜென்ட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீச்சர் இருக்கு. இதுல வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் வந்து ரொம்ப டீப்பா போய் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் சர்ச் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மீட்டிங்னு நான் கொடுத்தேன், ஃபோட்டோவில் கூட 4-5 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வந்து மீட்டிங்னு அதை வந்து டேக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய டவுன்லோட்ஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எடுக்குது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட நீங்கள் டைப் பண்ண வேர்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கோ அது எல்லாமே இந்த இன்டெலிஜென்ட் சர்ச் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஓகே, சர்க்கிள் டு சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஹோம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல எதை வேணா நீங்க சர்க்கிள் பண்ணி அதை நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ நோட்ஸ்ல வந்து நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த எடுத்த நோட்ஸை வந்து இந்த ஏஐ பட்டன் நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நீங்க ஃபார்மேட் பண்ணிக்கலாம், இதை நீங்க கிளீன் அப் பண்ணிக்கலாம், பாலிஷ் பண்ணிக்கலாம். நீங்க கண்டினியூ ரைட்டிங் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அதை ரீட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்தோம். அதை நீங்க எலாபரேட் பண்ணிக்கலாம். இல்லை சுருக்கமாக வேணும்னா ஷார்டன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்முலா இதை எழுதின நோட்ஸை வந்து ஃபார்முலா யாராச்சும் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா எழுதலாம். இல்லை கேஷுவலாக வேலை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டோன்ல கூட இது இந்த நீங்க எழுதக்கூடிய கண்டென்ட்டை அது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஈஸியா நீங்க ஷேர் பண்ற மாதிரி உங்களுக்கு தேவையான வடிவத்தில் கொண்டாந்து கொடுக்குது. இது தவிர யூஷுவலா ஜெமினில, அதாவது கூகுள் ஜெமினில இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் ஏஐ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து OnePlus-னுடைய ஏஐ டூல் பாக்ஸ் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்ல பிக்சர்ல எந்த பிக்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க OnePlus மொபைல் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா இதுல எந்த பிக்சர் நீங்க அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.